விஜய் அவர்கள் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சினிமாவில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி சோனா மேடம் எனக்கு படம் ரிலீஸ் பண்ண முடியல, என் ஆர்டிஸ்ட்டை கொடுக்க முடியல, நான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுத்தேன், மேனேஜர் யூனியனுக்கு போயிருக்கிறேன், அங்கே போயிருக்கிறேன், இங்கே வேறு வழி இல்லாமல் பெப்சி அமைப்பு தொழிலாளர் சங்கம் அங்கே போய் உட்காந்துட்டாங்க. இவர் நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார்ல விஜய். அவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சார், உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்கள் சார். ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ உங்களுக்கு கேரளாவில் எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, அங்கே எவ்வளவோ பாலியல் தொந்தரவு, அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? சின்மை இன்னைக்கு கதறினாங்க ஒவ்வொரு மீடியாவாக போய், அப்போ ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? எவ்வளோ கஷ்டங்கள். நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், மேனேஜர் யூனியனு, பெப்சி தொழிலாளர்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது குரல் கொடுக்குறாரா விஜய்? சுயநலவாதிங்க. அதாவது எப்படின்னா, சினிமாவில் நடித்து ஒரு பெரிய ஒரு நடிகன் ஆகிட்டாங்க. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது வேறு போட்டுங்க, அரசியலுக்கு வராங்கிறாரு, விவசாயிக்கு நல்லது பண்ணுறாங்கிறாரு, திமுக அகட்டுவோம், பாலியல் தொந்தரவு அதிகமாகும்னு சொல்கிறாரு. திமுக மேலே குத்தஞ்சாட்டுற முக ஸ்டாலின் அவர்கள் மேலே. உங்கள் வீட்டு, அதாவது சினிமா துறை உங்கள் வீடு, அதை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுங்கள் சார், கிளியர் ஆக்குங்க. நீங்கள் யார், எந்த தொழிலாளரை நீங்கள் குடும்பத்தை தத்து எடுத்துருக்குறீங்க? தீபாவளி பொங்கலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 50 குடும்பத்தை கூப்பிட்டு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? உடனே ஒரு 10 கோடி ரூபா வந்துச்சுன்னா ஐசிஆர் ரோடில் இடம், அங்கே தேட்டரு, இங்கே வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற, இப்படி தான் விஜய் அவர்கள் ஓடிட்டுருக்கிறார். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். ரசிகர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. விஜய் ரசிகர்கள் அது ஒரு 3% தாங்க. பாக்கி 97% மக்களை எப்படியாவது கவர் பண்ணணும். நல்ல ஆட்சி சிறப்பாக நடந்துகிட்ருக்கு திமுக. அது மேலே ஏதாவது குத்தம் சொல்லி நல்ல பேர் வாங்கணும்னு பார்க்குறாரு. 87% டிஎம்கே, அவங்க ஓட்டு அவங்களுக்கு விழுந்தாலே போதும். ஏடிஎம்கே பிரிஞ்சு கிடக்கு. பிஜேபி உள்ளே வரவே முடியாது. அங்கே ஒரு தலைவர் இருக்கார் அண்ணாமலை, அவர் என்ன பேசுகிறேன்னு அவருக்கே தெரியல. அதே இதில் தான் இப்போ விஜயும் பேசிகிட்டு இருக்கிறார். விஜய் அவர்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுங்க. சின்மை என்ன மேட்ரு, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கும்போது இந்த சினிமாக்காரன் உங்கள் மேலே ஒரு பாசமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் நீங்கள் திருப்தி பண்ணுங்கள் விஜய் சார். ஏதோ பரபரப்பாக வரீங்க, ஏதோ ஒரு 2 மாதத்துக்கு ஷூட்டிங்கில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதோ ஒரு பரபரப்பாக மீடியா மூலியமாக அப்படியே பரபரப்பாக போயிருந்தீங்க. இது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? 6-7 நடிகர்கள் நடந்தது தான் உங்களுக்கும் நடக்கும். கமல் சாரோடையா உங்களுக்கு ரசிகர்கள் அது, அவரோடையா நீங்கள் திறமைசாலி, அவரோடையா நீங்கள் மூலக்காரரு விஜய் சார். அவரே கோயம்புத்தூரில் ஜெயிக்க முடியல. இதோட டபுள் மடங்கு ஒரு பாதிப்பு தான் 2026 உங்களுக்கு நடக்கும் மிஸ்டர் விஜய். அதனால் அந்த சீன் போடுறது வைக்கிறது, உங்கள் வீடு உங்கள் குடும்பத்தை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள் சார். உங்கள் ஒய்ஃபு உங்கள் கூட இல்லை, ஏன் ஒன்றா வாழ வேண்டி தானே? உங்கள் பொண்ணும் கூப்பிட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, அவங்க பையன் ஒரு சைடில் இருக்கிறாப்புல, உங்கள் அப்பா அம்மா ஒரு சைடு. அப்பா அம்மா மதிக்கிறீங்களா? இல்லை. அப்பா என்ன சொல்கிறா? எலெக்ஷன் வேண்டாங்கிறார். எவ்வளோ அனுபவம் இல்லை, அவரால் தானே நீங்கள் உருவானீங்க. சந்திரசேகர் சார், அவரால் தான் நீங்கள் உருவானீங்க. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு, நம்ம மக்கள், நம்ம இன்றைக்கி ஓஹோன்னு செழிப்பாக இருக்கிறதுக்கு உழைச்சவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இதுதான் நம்ம பின்னி நம்ம கேள்வி கேட்குறோம். இதை என்ன சொல்கிறது விஜய் சார்? வேண்டாம், அரசியல் வேண்டாம். வருஷத்துக்கு 2 படம், ஒரு 4 படம் நடிங்க. அதில் வர்ற அமௌண்ட்டை பாதி அமௌண்ட்டை இன்றைக்கி 100 கோடி ரூபா வாங்கினீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபா தொழிலாளருக்கு செய்யுங்க. சினிமா தொழிலாளர் விஜயகாந்த் ஐயா அப்படி தான் பண்ணார். 8 ரூபா வந்ததுன்னா 6 ரூபா செலவு பண்ணுவார். எப்போ போனாலும் சாப்பாடு. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் சாப்பிடும் போதே பக்கத்தில் யாரும் உட்காரக்கூடாது, கேரவனில் எடுத்து வச்சுட்டு அவன் வெளியே வந்துடுவான், சாப்பாடு பலமாடுறாங்க. இப்படிலாம் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சிஎம் பதவி என்ன அவ்வளோ லேசான பதவியாக மிஸ்டர் விஜய் குரு?
எவ்வளோ உழைக்கணும்? 50-60 வருஷமாக உழைச்சிட்டு இருக்காரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவங்க அப்பா வழியில் அவங்க கலைஞர் ஐயாவோடு இன்றைக்கி தாண்டி ஓவர்டேக் பண்ணி நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி ஐயா அதே மாதிரி. அதில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்கள், கவுன்சிலரு, அடிப்படை தொண்டன் எல்லாம் நல்லது நல்லது சேவை சேவைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் இன்றைக்கி வரானா வந்துட்டு அப்படி பரபரப்பு திமுக குத்தம் சொல்லி எப்படியாவது முதல்வர் ஆகணும். நீங்களே ஜெயிக்க முடியாது. ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்று ஜெயிச்சிருங்க பார்ப்போம். முடியாதுங்க. மக்கள் ஏமாற மாட்டாங்க. உங்களுக்கு உள்ள 2% 3% ஓட்டு உங்களுக்கு உள்ளதான்னு பாருங்கள். அவங்களே டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. அவ்வளோ நல்லது. பெண்களுக்கு பாதுகாப்பு, காவல்துறை இன்றைக்கி சிறப்பாக செயல்படுது. இதையும் மீறி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு சிஎம் சீட்டில் உட்காரணும். நடக்கவே நடக்காது. மிஸ்டர் விஜய் ப்ரூ, ஃபஸ்ட்டு அந்த சோனா மேடம் மேட்ரை கொஞ்சம் அதுக்கு ஏதோ ஒரு அறிவிக்கை கொடுக்க மாட்டேன். நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுங்க. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ தொழிலாளர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையில் இருக்குது. அதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு ஒருக்க கூப்பிட்டு பேசுங்க. அது பேசாதீங்க. விவசாயிகளுக்கு போகணுமா ஓடிப்போம். அங்கே ஒரு பாலியில் நீட்டில் ஒரு பொண்ணு இறந்துட்டா ஓடிக்குது. எல்லாம் பப்ளிசிட்டி. மக்கள் ஏமாற மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீர்த்துட்டு விஜய் குரு அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ணதுக்கு வாங்க. இன்னொரு ஒன்றும் கெட்டு போகல. இன்னொரு 5 வருஷம் 2032 வாங்க. 5 வருஷம் நல்லது பண்ணுங்கள். சினிமா துறைக்கு நல்லது பண்ணுங்கள், மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். ஒரு 10-100 குடும்பத்தை தத்தெடுங்க, ஒரு ஊரை கிராமத்தை தத்தெடுங்க. அதை விட்டுக்கிட்டு எடுத்தவொடனே சிஎம் ஏதோ ஒரு கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு கற்றுக்கிடுங்க. எப்படி பண்ணணும், இங்கேருந்து கொண்டு வருது, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது எப்படி பணம் வாங்கலாம், இதெல்லாம் கற்றுக்கிடுங்க சார். எடுத்தவொடனே அவர் கூட இருக்கிறவங்களாம் பாருங்கள், எல்லா கட்சியிலையும் கழிச்சு போட்டவங்க தான் அவங்க போய் உட்காந்துருக்காங்க. அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயபுரு பின்னையும் நான் சொல்கிறேன், நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ணால் வாங்க மிஸ்டர் விஜயபுரு. நன்றி. அடுத்தால ஒரு நல்ல செய்தியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய நண்பன் ராமையா சரோஜாராஜ். ஃபயர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.